பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய திருச்சி சிவாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கர்ம வீரர் காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ள போதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவின் வரலாற்று திருப்புக்கு ஒரு அளவே இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஸ்டாலினும் திமுகவும் பேசுவதெல்லாம் நகைமுரண் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றார். அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக ஊடகங்கள் முழுக்க காமராஜர் குறித்த அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பது திமுக கொத்தடிமைகள் தானே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை என்றும் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவரே வெடிகுண்டு வைப்பாராம், இவரே அதை எடுப்பது போல் நடிப்பாராம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, நடிக்காதீங்க ஸ்டாலின் அவர்களே என்று கூறியுள்ளார். உங்களாலோ உங்கள் அடிப்பொடிகளாலோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.